வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். எதிர்பாராத விளைவுகள் ஒரு மனிதனோட வாழ்க்கைய எப்படி அப்படியே தலைகீழ மாத்திடும் அப்படிங்கறத விளக்குற வயல்ல காகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் நீதிக்கதையோட மூல ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு பல முக்கியமான விஷயங்களை நம்ம அலச போறோம். கேட்க சின்ன குழந்தைங்க கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுல இருக்கிற தத்துவம் அப்பாப்பா நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த விளக்கத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவத்துல நீங்க எடுத்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையையே எப்பவாவது புரட்டி போட்டிருக்கா? ஆத்திரத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தும்னு நம்ம பலமுறை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஒரு சின்ன கோபம் ஒரு நொடியில நம்ம ஒட்டுமொத்த உழைப்பையும் சின்னாபின்னமாக்கிடும். இந்த கதை அந்த உணர்ச்சிகரமான அதே சமயம் இருண்ட உளவியல தான் நமக்கு தோலுரிச்சு காட்டப் போகுது. சரி, முதல்ல விழிந்த பயிரும் காகங்களும் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போலாம். பிரச்சனை எப்படி தொடங்குதுன்னு பாப்போம். கதையோட ஆரம்பத்தை ஜஸ்ட் உங்க மனக்கண்ணுல கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு அழகான செழிப்பான கிராமம். அங்க ஒரு விவசாயி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பெரிய விவசாய நிலம் இருக்கு. அந்த நிலம் முழுக்க பயிர்கள் நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு அறுவடைக்கு தயாரா நிக்குது. அவர் வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. தன்னோட கடுமையான உழைப்புக்கான பலனை அறுவடை செய்ய ரொம்பவே சந்தோஷமாவும் அமைதியாவும் காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பெர்ஃபெக்டான பலமான தொடக்கம் இது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு பார்த்தா அந்த செழிப்பான வயலுக்குள்ள காகங்கள் கூட்டமா வந்து இறங்குது. அறுவடைக்கு தயாரா இருந்த அந்த தானியங்களை அதுங்க கொத்தி தின்ன தொடங்குது. இத பார்த்த விவசாயிக்கு இயல்பாகவே எப்படி இருக்கும்? ரொம்ப பதற்றமும் வருத்தமும் வருது. அந்த பறவைகளை விரட்ட அவர் தன் முழு பலத்தையும் போட்டு ட்ரை பண்றாரு. ஆனா காகங்களோட எண்ணிக்கை அவ்ளோ அதிகமா இருந்ததால அவரால் அத்தனை காகங்களையும் அங்கிருந்து விரட்ட முடியல. நிலைமை அப்படியே அவர் கைய மீறி போகுது. இதுக்கடுத்து வர்றதுதான் பகுதி 2, விவசாயியின் பெருங்கோபம். இது ஒரு ஆபத்தான மனநிலை. விவசாயோட இந்த ஏழாமை ஒரு ரொம்ப ஆபத்தான மனநிலைக்கு கொண்டு போகுது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பெருங்கோபம் அப்படிங்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சின்ன எரிச்சலையோ அல்லது தற்காலிகமான ஒரு இழப்பையோ சந்திக்கும்போது அது நம்ம சிந்தனைய நம்ம பகுத்தறிவிய முழுமையா மறைச்சிடுது பாத்தீங்களா? அதுதான் இது. காகங்கள் கொஞ்சம் தானியங்களை தின்னது உண்மைதான். ஆனா அது தடுக்க முடியாத விரக்தி விவசாயிக்குள்ள ஒரு கண்மூடித்தனமான ஆத்திரத்தை உருவாகுது. இந்த ஆத்திரத்துல அவர் தன்னோட நிலத்தோட நீண்டகால மதிப்பையோ தான் செய்ய போற செயலோட விளைவுகளையோ பத்தி துளிகூட சிந்திக்க தவறிடுறாரு. அடுத்து என்ன நடக்குது? பகுதி 3, ஆபத்தான முடிவு. ஆமாங்க, அவர் ஒரு விபரீதமான செயல்ல இறங்குறாரு. அந்த விவசாயியோட ஏமாற்றம் இப்போ ஒரு கொடூரமான செயலா உருமாறுது. இது ஏதோ ஒரு நொடியில நடந்த உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்வு மட்டும் இல்ல. அவர் அதை எப்படி பக்காவா திட்டமிடுறாருன்னு கவனிங்க. அடுத்த நாள் காலையில நேரா சந்தைக்கு போறாரு. அங்க இருக்கிற உரக்கடைக்கு சென்று கொடிய விஷத்தை விலைக்க வாங்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு தெரியுமா? தான் ஆசையா வளர்த்த தம் வாழ்வாதாரமான அந்த விவசாய நிலம் முழுவதுமா அந்த விஷத்தை கொண்டு வந்து தூவுறாரு. இந்த செயல் எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு தற்காலிக பிரச்சனைய தீர்க்க அவர் தான் சொந்த நிலத்துக்கே உள்ள வைக்கிறாரு. இதோட ரிசல்ட் பகுதி 4, விஷமான மண்ணும் பெருநஷ்டமும். கதை ரொம்ப சோகமான ஒரு கட்டத்துக்கு வருது. அவர் தூவிய விஷம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு, நம்ம நோக்கத்துக்கும் நடக்கிற நிஜத்துக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாட்ட இது ரொம்ப தெளிவா விளக்குது. விவசாயியோட ஒற்றை நோக்கம் என்ன? மீதமுள்ள தானியங்களை காப்பாத்துறதுக்காக காகங்களை கொல்றது மட்டுமே. ஆனா கொடூரமான நிஜம் என்னாச்சு? அவர் தெளிச்ச விஷம் அந்த புனிதமான மண்ணுல கலந்து அவருடைய சொந்த நிலத்தையே நிரந்தரமா அழிச்சிடுச்சு. ஒரு சின்ன இழப்பை தடுக்க அவர் எடுத்த முயற்சி அவரோட ஒட்டுமொத்த முதலீட்டையுமே காலி பண்ணிடுச்சு. இதோட உடனடி விளைவுகளை கவனிங்க. விவசாயி நினைச்சபடியே காகங்கள் விஷம் கலந்த தானியங்களை சாப்பிட்டு அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. ஒருவேளை அந்த நொடியில அப்பாடா நாம ஜெயிச்சிட்டோன்னு அவரு நினைச்சிருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த விளைவுகளை பாருங்க. அந்த கொடிய விஷம் மழையிலையும் பனிலையும் கரைஞ்சு பூமியோட ஆழம் வரைக்கும் வேரூன்றி மண்ணுல கலந்துடுச்சு. அந்த விளைநிலம் முழுவதும் தன் செழிப்பை இழந்து நாசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலா எதிர்காலத்துல எந்த ஒரு பயிரையும் அந்த நிலத்துல வளர்க்க முடியாதபடி விவசாயம் செய்யறதே முற்றிலும் சாத்தியமில்லாம போயிடுச்சு. காகங்களை வென்ற அவரு தன் சொந்த வாழ்க்கையே தோத்து போயிட்டாரு. இறுதியா பகுதி 5, காலம் கடந்த புத்தி. இந்த கதையோட மிக முக்கியமான பாடம் இதுதான். எப்பவுமே மனிதர்கள் தாங்கள் செஞ்ச தவறோட வீரியத்தை எல்லாமே முடிஞ்ச பின்புதான் உணர்றாங்க. இதுதான் அந்த விவசாயிக்கும் கடைசியா புரிஞ்ச உண்மை. பறவைகள் தின்னதால ஏற்பட்ட இழப்புங்கிறது ஒட்டுமொத்த விளைச்சல்ல ஒரு மிகச்சிறிய சதவீதம் மட்டுமே. அது ஒரு சின்ன இழப்பு. ஆனா தான் கோபத்தால் அவர் சந்திச்சது ஒரு நிரந்தர இழப்பு.
தன்னிடமிருந்த ஒட்டுமொத்த நிலமும் தரிசாகி தன் குடும்பத்தோட எதிர்காலமே அழிஞ்சு போன பிறகுதான் அந்த சின்ன இழப்பு எவ்வளவோ பரவாயில்லாதது அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு பிறக்குது. இது எவ்ளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? கதையோட மூல ஆதாரத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒற்றை வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. காலம் கடந்து வந்த நல்ல புத்தி யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. விவசாயி தன் தவற உணர்ந்து ரொம்பவும் வருத்தப்பட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த வருத்தத்தாலேயோ அல்லது தாமதமா வந்த அந்த புத்தியாலேயோ அவனுடைய நிலத்தை திரும்பவும் செழிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அழிவு நிகழ்ந்த பிறகு கிடைக்கிற விவேகம் எந்த பயனையும் தராது அப்படிங்கறத இந்த வரி மிக அழுத்தமா பதிவு செய்யுது. சரி, இப்போ நாம இந்த விளக்கத் தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான கேள்வியோடு உங்களை நான் விட்டு செல்ல விரும்புறேன். உங்க சொந்த வாழ்க்கையில தற்காலிக பிரச்சனைகளை தீர்க்க எந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பயன்படுத்துறீங்க? அது உங்க கோபமா இருக்கலாம், கடுமையான வார்த்தைகளா இருக்கலாம், அல்லது உறவுகளை முறிச்சுக்கிற மாதிரியான அவசர முடிவுகளா கூட இருக்கலாம். காகங்கள் நம்ம வாழ்விலும் பல வடிவங்கள்ல வரும், தொந்தரவு செய்யும். ஆனா அதை விரட்ட நினைச்சு உங்க வாழ்க்கையே விஷமாக்கிக்காதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.